ஹலோ எவ்ரிவான், நம்ம சவுத் இந்தியன் க்ரீமியான ஒயிட் குருமா ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது சப்பாத்தி பூரிக்கெல்லாம் பெஸ்ட் காம்பினேஷனாக இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா காஞ்சதும் தாளிப்புக்கு கொஞ்சமாக சோம்பு, கல்பாசி, 2 ஏலக்காய், ஒரு சின்ன பட்டை சேர்த்துக்கோங்க. எல்லாம் பொரிஞ்சு வந்த உடனே ஒரு வெங்காயம் நீட்டாக கட் பண்ணி சேர்த்து நல்லா வெங்காயம் வதங்கி வந்த உடனே 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கி வந்த உடனே நம்ம சின்ன காலிஃப்ளவர், சவ், ஒரு சின்ன கேரட், ஒரு சின்ன உருளைக்கிழங்கு, தேவையான அளவு உப்பு சேர்த்து லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி காய் நல்லா வெந்து வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஒரு ஜாரில் 1/2 மூடி தேங்காய் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 5 பச்சை மிளகாய், சுடு தண்ணியில் ஊற வச்சா ஒரு 10 பல் முந்திரி, 1 ஸ்பூன் கசகசா சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி இப்போ இந்த காய்கறியில் சேர்த்துக்கலாம். நமக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி காய் நல்லா வெந்து வந்த உடனே புதினா கொத்தமல்லி தூவி இறக்குனா க்ரீமியான ஒயிட் குருமா ரெடி. மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார்